ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். அப்போ இது ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது லீனியரா, நான் லீனியரா, பைலேட்ரலா, யூனிலேட்ரலா, ஆக்டிவா, பேசிவாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டைம் இன்வேரியன்ட், டைம் வேரியன்ட்லாம் கொஸ்டின்ஸில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த மூணு தான் நம்ம கேட்பாங்க. இப்போது இந்த நெட்வொர்க்கை பாருங்கள், இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது லீனியரா, நான் லீனியரா? அஃப்கோர்ஸ் இது லீனியர், பிகாஸ் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, பாசிங் த்ரூ த ஆரிஜினாக இருக்குது. பாசிங் த்ரூ த ஆரிஜின், இதுதான் ஆரிஜின். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, பாசிங் த்ரூ த ஆரிஜினாக இருக்குது. ஸோ இது வந்து லீனியர். ஆக்டிவா, பாசிவா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வோல்டேஜ் வந்து பேரலலாக இருந்தால் சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வோல்டேஜ் இருக்குது, இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஸோ பேரலலாக இருக்குது. அப்போது இதுவும் சேம் வோல்டேஜ் தான் இருக்கும். அப்போது கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ். அப்படி இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாசிவ் எலமெண்ட் சொல்லியிருக்கேன். கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ், தேர்ஃபோர் பாசிவ் எலமெண்ட். நம்ம இந்த நெட்வொர்க்கை மட்டும் வச்சுட்டு உடனே பாசிவ்னு எழுதிடக்கூடாது. அப்புறம் நம்ம கிராஃபை பார்க்கணும். கிராஃபை பார்க்கும்போது இது மைனஸ் ஐ, இது மைனஸ் வி. இந்த கிராஃபை பார்க்கும்போது இது பாசிவ் எலமெண்ட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்லோப் வந்து பார்க்கணும். இந்த ஸ்லோப் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கணும். நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். எப்படி நான் பாசிட்டிவ் சொல்கிறேன்? எப்போவுமே ஒரு கிராஃப் இருந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். லெஃப்ட் டு ரைட் ரைஸ் ஆச்சுன்னா, நான் ஷார்ட் ட்ரிக் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். ரைஸ் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். லெஃப்ட் டு ரைட் தான் எப்பயும் பார்க்கணும். லெஃப்ட் டு ரைட் டிராப் ஆச்சுன்னா நெகட்டிவ் ஸ்லோப். இப்போ லெஃப்ட் டு ரைட் நான் பார்க்குறேன், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட் டு ரைட் பார்க்குறேன், இது ரைஸ் ஆகுது, ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப் மீன்ஸ் Z கிரேட்டர் தென் 0. 0 விட Z அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆறு நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா இங்கே கொஸ்டினில் வந்து Z தான் கொடுத்துருக்காங்க. ஜெட்னா என்னது? இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னா ரெசிஸ்டரையும் மீன் பண்ணும், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதையும் மீன் பண்ணும். ஸோ நான் அதை வந்து காமனாக ஜெட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜெட் கிரேட்டர் தென் 0. அப்போ இந்த இடம் என்னவா இருக்கும்? இதுவும் ஜெட் கிரேட்டர் தென் 0வா இருக்கும். என்ன ரீசன்னா இங்க பாருங்க, இங்க வோல்டேஜும் நெகட்டிவ், கரண்ட்டும் நெகட்டிவ். ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், Z is equal to V/I ஆல்வேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ பாசிட்டிவில் தான் வரும் இதுவும். ஸோ Z வந்து ரெண்டு சைடும் பாசிட்டிவாக இருக்கு. ஸோ கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ், ஸ்லோப்பும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து பாசிவ் எலிமெண்ட். நான் அதை தனியாக நோட் போட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், பாசிவ் எலிமெண்ட். தேர்ட் வந்து இது பைலேட்ரலா, யூனிலேட்ரலா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பைலேட்ரலா, யூனிலேட்ரலானா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? டயகனலி மிரர் இமேஜாக இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற இமேஜை பாருங்க, இது இப்படி இருக்கு. இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற இமேஜை பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற இமேஜை பாருங்க, இது இந்த மாதிரி இருக்கு. இது ரெண்டுமே டயகனலி மிரர் இமேஜா இருக்கு. ஸோ இது வந்து பைலேட்ரல். ஆல் அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? ஆல் லீனியர் எலிமெண்ட்ஸ் ஆர் பைலேட்ரல் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆல் பைலேட்ரல் நாட் லீனியர் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஒரு லீனியர் கிராஃப் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் யோசிக்காமல் அதை பைலேட்ரல்னு சொல்லிடலாம். பட் எல்லா பைலேட்ரலையும் நம்ம லீனியர்னு சொல்ல முடியாது. ஸோ இது லீனியர் கிராஃபாக இருக்குது. லீனியராக இருந்தால் அஃப்கோர்ஸ் அது பைலேட்ரலாக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கான ஆன்சர்.
இதுதான் இப்படி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா லீனியர், பாசிவ், பைலேட்ரல், பியில் வந்து நான் லீனியர், ஆக்டிவ், யூனிலேட்ரல், சி நான் லீனியர், பாசிவ், பைலேட்ரல். நீங்கள் ஒன்றா செக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எப்பயுமே கண்டுபிடிக்கணும். இப்படி தான் கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுத்ததுலேருந்து மிஸ்கன்செப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், இது செகண்ட் கொஸ்டின். இந்த நெட்வொர்க்கை பாருங்க. இது லீனியரா நான் லீனியரா? அஃப்கோர்ஸ் இது லீனியர். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு, பாசிங் த்ரூ த ஆரிஜினா இருக்கு. ஸோ இது வந்து பார்க்கும்போது தெரியுது இது வந்து லீனியர். இது ஆக்டிவா பாசிவா அப்படின்னு நான் பார்க்கணும். இப்போ பாருங்க, வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும், பேரலா இருந்தா. கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ், தேர்ஃபோர் பாசிவ். இதை பாசிவ்னு சொல்லிட்டு உடனே நம்ம இங்கே பாசிவ்னு எழுதிடக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் இந்த நெட்வொர்க்கை மட்டும் வச்சு நான் இது பாசிவ்னு சொல்லியிருக்கேன். இப்போ கிராஃப் பார்க்கணும். இது -I, இது -V. இந்த கிராஃபை பாருங்க. இது பாசிட்டிவ் ஸ்லோப்பா நெகட்டிவ் ஸ்லோப்பா? நான் சொல்லியிருக்கேன் லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். பார்க்கும்போது ட்ராப் ஆச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப். இங்க பாருங்க, கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ். இங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஆக்டிவ். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நம்ம ஆக்டிவ்னு எழுதிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இது பாசிவ் வந்திருக்கு. நெகட்டிவ் ஸ்லோப்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் ஸ்லோப்னா ஆக்டிவ். இது பாசிவ், இது ஆக்டிவ். இந்த ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா இங்க நம்ம ஆக்டிவா தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? தென் இது பைலேட்ரலா யூனிலேட்ரலா? அஃப்கோர்ஸ் இது பைலேட்ரல். ஏன்னா ஆல் லீனியர் எலிமெண்ட்ஸ் ஆர் பைலேட்ரல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது லீனியர் தான். பார்க்கும்போதே நம்ம கண்ணை மூடிட்டு பைலேட்ரல் சொல்லிடலாம். ஆர் அதர்வைஸ் டயகனலி மிரர் இமேஜ். இங்க பாருங்க, இங்க செகண்ட் குவாட்ரண்ட்டும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டும் டயகனலி மிரர் இமேஜா இருக்கு. ஸோ இது வந்து பைலேட்ரல். ஓகேவா? அப்போ இது லீனியர், ஆக்டிவ், பைலேட்ரல். நெக்ஸ்ட், இத பாருங்க. இது -I, இது -V. வோல்டேஜ் வந்து பேரலா இருந்தா சேமா இருக்கும். கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ், தேர்ஃபோர் இது பாசிவ். இதை மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ பாருங்க, இது லீனியரா நான் லீனியரா? இது நான் லீனியர். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனாவும் இல்லை, ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது. இதுதான் ஆரிஜின், தெரியுதா? இது ஆரிஜின், ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது. பட் இது ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை, இப்படி வந்து இப்படி வருது. ஸோ இது வந்து நான் லீனியர். இது ஆக்டிவா பாசிவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இதுல எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது? இங்க ரெண்டு ஸ்லோப் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா, இது வந்து இந்த பார்ட், இங்க பாருங்க, இந்த பார்ட் இருக்குல்ல, ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. இந்த பார்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், அப்போ Z greater than 0. இந்த பார்ட்டை பாருங்க, இது நெகட்டிவ் ஸ்லோப், Z less than 0. உங்களுக்கு புரியுதா? லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். இங்க பாருங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட் நான் பார்க்குறேன், லெஃப்ட்ல இருந்து ரைட் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது ரைஸ் ஆகுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். இங்க பாருங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட் பார்க்குறேன், ட்ராப் ஆகுது. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்டிவ்னு சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் ஸ்லோப்னா ஆக்டிவ் நான் சொல்லியிருக்கேன். இது பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. அப்போ இது வந்து பாசிவ் நான் சொல்லலாமா? ஆனா ஏதாவது ஒரு கண்டிஷன்ல ஆக்டிவ்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க யோசிக்காம ஆக்டிவ்னு நம்ம சொல்லிடலாம்.
ஸோ இது இந்த நெட்வொர்க்கை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா இது பேசிவ்னு சொல்லலாம். பட் இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பார்ட்டில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பார்ட்டில் கிராஃபில் ஏதாவது ஒரு பார்ட்டில் கூட ஆக்டிவாக வந்துச்சுன்னா நம்ம அதை ஆக்டிவ் தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போது ஆக்டிவ். இது பைலேட்ரலா யூனிலேட்ரலா? அஃப்கோர்ஸ் இது வந்து யூனிலேட்ரல் கிடையாது, பைலேட்ரலும் கிடையாது. என்ன ரீசன் நான் சொல்கிறேன். இதை வந்து சில கேசஸில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வெறும் யூனிலேட்ரல் பைலேட்ரல் இந்த மாதிரி மட்டும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை மட்டும் நம்ம எழுதிடலாம். இன்கேஸ் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா லீனியர் பைலேட்ரல் பாசிவ், பி வந்து நான் லீனியர் ஆக்டிவ் யூனிலேட்ரல், சி வந்து நான் லீனியர் பாசிவ் நான் யூனிலேட்ரல் நான் பைலேட்ரல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சரி இங்கே ஆக்டிவ்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். இங்கே யூனிலேட்ரல் நம்ம சொல்லக்கூடாது. சில கேசஸில் இந்த ஆப்ஷனை கொடுக்காம இதை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுல கூட நம்ம கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். என்ன ரீசன்னா அவங்க வந்து நம்ம ட்ரிக்கியாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கணும். இந்த ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன் கொடுக்கலைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். என்ன ரீசன் சொல்கிறேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டயகனலி மிரர் இமேஜாக இல்லைன்னா அது எல்லாமே யூனிலேட்ரல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா யூனிலேட்ரல் நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம். பட் நம்ம கான்செப்சுவலாக பார்த்தோம்னா இங்கே கான்செப்சுவலாக என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், போத் சைடு கண்டக்ட் பண்ணணும். நம்ம பைலேட்ரல் யூனிலேட்ரல் எப்படி கண்டுபிடிப்போம்? பைலேட்ரல்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், போத் சைடு கண்டக்ட் பண்ணணும். போத் சைடு வந்து கண்டக்ட் பண்ணணும். போத் சைடும் கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருந்தாலும் அதோட இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து சேமாக இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல, இஃப் இட் ஆஃபர்ஸ் சேம் இம்பிடன்ஸ் ஃபார் different direction of current flow, different direction of நான் 3 டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பைலேட்ரல் யூனிலேட்ரலில். அந்த கான்செப்டில் நான் சொல்கிறேன். இஃப் இட் ஆஃபர்ஸ் சேம் இம்பிடன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ தென் இட் இஸ் பைலேட்ரல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், கரண்ட் டைரக்ஷன் பாசிட்டிவாக இருக்குது, இது கரண்ட் டைரக்ஷன் பாசிட்டிவாக இருக்குது, ப்ளஸ் ஐ. கரண்ட் டைரக்ஷன் நெகட்டிவாக இருக்குது, அப்பையும் அது கண்டக்ட் தான் பண்ணுது. பட் அதோட இம்பிடன்ஸ் வந்து மாறுது. பாருங்க, இங்கே இம்பிடன்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது, இங்கே இம்பிடன்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிலேட்ரல்னு சொல்ல முடியுமா? யூனிலேட்ரல்னா ஒரே ஒரு சைடு மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும். பட் இங்கே போத் சைடும் கண்டக்ட் பண்ணுது, பட் இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நான் லீனியர் ஆக்டிவ் நான் யூனிலேட்ரல் நான் பைலேட்ரல். ஏன்னா யூனிலேட்ரல்னா ஒரே ஒரு சைடு தான் கனெக்ட் பண்ணணும், பாசிட்டிவ் சைடில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். பாருங்க, ஐ பாசிட்டிவாக இருக்கும்போது கனெக்ட் பண்ணுது, ஐ நெகட்டிவாக இருக்கும் போதும் கனெக்ட் பண்ணுது. இதை வச்சு நம்ம வந்து நான் யூனிலேட்ரல் நான் பைலேட்ரல் நம்ம சொல்லிடலாம். என்ன ரீசன் நான் சொல்கிறேன்ல, புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ பாருங்க, ஜஸ்ட் இது வந்து கண்டக்டே பண்ணல, இந்த இடம் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது, இந்த இடம் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம், இது வந்து யூனிலேட்ரல் ஒரு சைடு மட்டும் தான் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், இது போத் சைடும் கனெக்ட் பண்ணுது, பட் அதோட இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து ஒவ்வொரு சைடும் சேஞ்ச் ஆகுது. அப்படி இம்பிடன்ஸ் சைடு வந்து ஒவ்வொரு சைடும் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை வந்து நான் யூனிலேட்ரல் நான் பைலேட்ரல் இப்படி தான் சொல்ல முடியும். நம்ம கொஸ்டின்ஸில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். இன்கேஸ் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்கல, அப்போது நம்ம டைரெக்டாக யூனிலேட்ரல் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டயகனலி மிரர் இமேஜாக இல்லைன்னா அது யூனிலேட்ரல் தான். இன்கேஸ் அவங்க நான் யூனிலேட்ரல் நான் பைலேட்ரல்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்,
கரண்ட் enters from positive leaves from negative. அப்போ இது passive. நம்ம இதை பார்த்தோம்னா passive நம்ம சொல்லிட்டோம். பட் அதை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. இங்க இந்த கிராஃப் இப்படி இருக்கு. ஆக்சுவலா அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இந்த இடமெல்லாம் இப்படி இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடமெல்லாம் ஜீரோவா இருக்கு. அங்கிருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இந்த கிராஃப் வந்து இந்த டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து போட்டிருக்காங்க மீன்ஸ் இது ஃபுல்லாக மற்ற இடம் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக ஜீரோவாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை வச்சு பாசிவ்னு சொல்றோம். இது லீனியரா நான் லீனியரா? இது நான் லீனியர். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா உடனே நம்ம அது கரண்ட் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு, பாசிங் த்ரூ த ஆரிஜினா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா நான் இங்க சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி வந்து இப்படி வரும். ஸோ நம்ம வந்து இதை வச்சு பார்க்கும்போது இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா? இல்லை. ஸோ இங்க பாருங்க, கொஸ்டின்ஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கும்போது இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, பாசிங் த்ரூ த ஆரிஜினாக இருக்குது அப்படின்னா இல்லை, இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது பட் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆரிஜின்லேருந்து பாஸ் ஆகணும். அப்போ தான் இது வந்து லீனியர். இது வந்து ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து நான் லீனியர். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் இது ஸ்ட்ரெயிட் லைனா கூட கிடையாது. ஆக்சுவலா அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. கிராஃப்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு நான் இப்போ வந்து கலர்ல போடுறதுனால உங்களுக்கு புரியுது. கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு கலர்லாம் இருக்காது. டைரக்டா அவங்க இப்படி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது இது வந்து நான் லீனியர். ஏன்னா அது பாசிங் த்ரூ த ஆரிஜின் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். இது ஆக்சுவலாக இங்கிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவலாக கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இல்லை, ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது பட் இது ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை. அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் நான் லீனியர். இது ஆக்டிவா பாசிவா அப்படிங்கும்போது எப்படின்னா இங்கே பாருங்க, கரண்ட் enters from positive leaves from negative. ஸோ இது வந்து பாசிவ்னு சொல்லிட்டேன். இது பாசிவ். இங்கே பாருங்க, இங்கே ஸ்லோப்பை பாருங்க. இங்கே ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், அதாவது ஜீரோக்கு மேலே இருக்கு. ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். கரண்ட் enters from positive leaves from negative, therefore இது பாசிவ். இது பாருங்க, ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், therefore இது வந்து பாசிவ். ரெண்டுமே பாசிவ் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா பாசிவ்னு எழுதிடலாம். இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆக்டிவ் தான் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? இது பைலேட்ரலா யூனிலேட்ரலா? அஃப்கோர்ஸ் இது வந்து யூனிலேட்ரல். இதைத்தான் நம்ம யூனிலேட்ரல்னு சொல்லுவோம். என்ன ரீசன்னா கரண்ட் டைரக்ஷன் பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் கண்டக்ட் ஆகுது. கரண்ட் டைரக்ஷன் நெகட்டிவாக இருக்கும்போது கண்டக்ட் ஆகலை. சாரி, கரண்ட் டைரக்ஷன் நெகட்டிவாக இருக்கும்போது கண்டக்ட் ஆகலை. ஸோ இது வந்து யூனிலேட்ரல். இது டயகனலி மிரர் இமேஜாக கூட இல்லை. ஸோ இது வந்து யூனிலேட்ரல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதை பாருங்க, இது லீனியரா நான் லீனியரா? பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது நான் லீனியர். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை, பாசிங் த்ரூ த ஆரிஜினா இருக்கு பட் ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை. இது வந்து நான் லீனியர். ஆக்டிவா பாசிவாகவும் பார்க்கும்போது நம்ம இந்த நெட்வொர்க்கை பார்க்கணும். கரண்ட் enters from positive leaves from negative, therefore இது பாசிவ். நம்ம இதை மட்டும் வச்சு பாசிவ்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இங்கேயும் பார்க்கணும். இங்க ஸ்லோப்பை பார்க்கணும். இந்த ஸ்லோப்பை பாருங்க. இது வந்து இந்த ஸ்லோப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ z greater than 0, இதுவும் பாசிட்டிவ் ஸ்லோப் தான். ஏன்னா இது -i, இது -v. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் z is equal to v/i. அப்போ இங்க -v இருக்கு, -i இருக்கு. -v divided by -i, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து இதுவும் பாசிட்டிவ் ஸ்லோப் தான். இதுவும் பாசிட்டிவ் ஸ்லோப் தான். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஸ்லோப்பே கிடையாது. இந்த இடத்துல ஸ்லோப்பே கிடையாது. அதே போல இந்த இடத்துலையும் ஸ்லோப்பே கிடையாது. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்லோப்பை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இது வந்து பைலேட்ரலா யூனிலேட்ரலான்னு நம்ம சொல்லிடலாம்.
இப்போ இது ஆக்டிவா பாசிவா அப்படின்னு சொன்னா கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் தேர்ஃபோர் இது பாசிவ். இங்க ஸ்லோப்பும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஸ்லோப் பாசிட்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன்? பாசிவ். அப்போ இதுவும் பாசிவ் இதுவும் பாசிவ், அப்ப இதுவும் பாசிவ் தான். இது யூனிலேட்டரலா பைலேட்டரலா? இது பைலேட்டரல். ஏன்னா டயகனலி மிரர் இமேஜா இருக்கு. டயகனலி மிரர் இமேஜா இருந்துச்சுன்னா அது வந்து பைலேட்டரல். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நெட்வொர்க்கை பாருங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். நான் கடைசியில் நோட் உங்களுக்கு சொல்றேன். அந்த நோட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, பேரலா இருந்தா வோல்டேஜ் சேம். இங்க பாருங்க, கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ். ஸோ கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் தான் பாசிவ். கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் ஆக்டிவ் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கிராஃபை பாருங்க. இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது லீனியரா நான் லீனியரா? அஃப்கோர்ஸ் இது வந்து லீனியர் தான். அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம கிராஃபை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் லீனியரா நான் லீனியராங்கிறத. பட் ஆக்டிவா பாசிவான்னு கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதை மட்டும் பாருங்க. இங்க ஸ்லோப்பை பாருங்க. இது ஸ்லோப் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா? இங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ். நான் சொல்லியிருக்கேன்ல ஸ்லோப் எப்படி நெகட்டிவ் நான் சொல்றேன். லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். டிராப் ஆச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ். ஸ்லோப் நெகட்டிவ் மீன்ஸ் என்னது? Z less than 0, Z less than 0. அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு. ஸ்லோப் நெகட்டிவா இருந்துச்சுன்னா இதுவும் நான் ஸ்லோப் நெகட்டிவா இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் ஆக்டிவ், இதுவும் இந்த கிராஃபும் ஆக்டிவ். ஸோ இது வந்து லீனியர் ஆக்டிவ். இது பைலேட்டரலா யூனிலேட்டரலா? அஃப்கோர்ஸ் இது பைலேட்டரல். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டும் டயகனலி மிரர் இமேஜா இருக்கு. ஸோ இது வந்து பைலேட்டரல். சாரி ஒரு சின்ன கரெக்ஷன். ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. சாரி, நான் இங்க வந்து ஆக்டிவ்னு சொல்லிட்டேனா? சாரி, இது ஆக்டிவ் கிடையாது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்கேன் கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ்னா நான் வந்து பாசிவ் சொல்லியிருக்கேன். இது கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ். ஸோ இது வந்து ஆக்டிவ். இது வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு. அப்போ நெகட்டிவ் வந்தா ஆக்டிவ். ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா ஆக்டிவ் ஆக்டிவ் இந்த மாதிரி ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் கன்ஃபியூஷன் வரும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளமையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கம்பைன் பண்ணி பாருங்க. ரெண்டுமே பாசிவ்னு இருந்தா அது பாசிவ். ரெண்டுமே ஆக்டிவ்னு இருந்தா அதுவும் பாசிவ் தான். இதை நான் நோட்ல சொல்றேன். இது பைலேட்டரல். பார்க்கும்போது தெரியுது டயகனலி மிரர் இமேஜ். இப்போ ஏன் இப்போ வந்து நம்ம பாசிவ்னு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இது ஆக்டிவ் இது வந்து பாசிவா இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அப்போ நம்ம ஆக்டிவ்னு நம்ம போடணும். அதைத்தான் நான் நோட்ல சொல்றேன். இந்த நோட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கரண்ட் I வந்து enters from positive leaves from negative.
அப்படின்னு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், பாசிவ்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஸ்லோப் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்க, கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவும் ஸ்லோப்பும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து பாசிவ்னு சொல்லலாம். அப்போ நெட்வொர்க் வந்து பாசிவ். இப்போ கரண்ட் ஐங்கிறது கரண்ட், ஓகேவா? அப்போ ஐ என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் leaves from negative, slope negative. இப்படி இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, current enters from positive, leaves from negative, slope வந்து நெகட்டிவா இருக்கு. அப்போ current enters from positive, slope வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து ஆக்டிவ்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, current enters from negative, leaves from positive, slope negative. பாருங்க, இதுவும் நெகட்டிவ், ஸ்லோப்பும் நெகட்டிவ். இது ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும், பாசிவ்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா பாசிவ், அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அப்படி இருந்தால் அது பாசிவ். ரெண்டில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஆக்டிவ். கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், ஸ்லோப் பாசிட்டிவ். பாருங்க, ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நெகட்டிவ் இருக்கு, இங்கே பாசிட்டிவ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், ஆக்டிவ். இதுதான் அந்த நோட் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்சஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். என்னென்ன சோர்ஸ், இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், டிபெண்டன்ட் சோர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சோர்ஸில் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் கரண்ட் சோர்ஸ், ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் டிபெண்டன்ட் சோர்ஸில் வோல்டேஜ் கண்ட்ரோல், வோல்டேஜ் சோர்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.